ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு கலர்ஃபுல்லான கேசரி தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1 கப்பு ரவை மாவு எடுத்திருக்கோம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் இந்த 1 கப்பு மாவை தட்டி நல்லா வறுக்கணும். மாவு செவக்க மட்டும் நல்லா வறுக்கணும். மாவு நல்லா செவத்துருக்கு பார்த்தீங்களா. இதை இனி நம்ம தட்டி மாற்றி வைப்போம். கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் லைட்டாக ஆயில் ஊற்றி நம்ம நெய்யும் யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். என்கிட்ட நெய் இல்லை, நான் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அண்டிப்பருப்பும் முந்திரியும் போட்டு வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்து இதை மாற்றி வைக்கணும். இதை எடுத்து வீத்தி மாற்றி வைக்கணும். லைட்டாக சால்ட்டு போடணும். லைட்டாக தான் போடணும். தண்ணி கொதிச்சு வந்ததும் இந்த வறுத்து வச்ச மாவை தட்டி கிளறணும். கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கணும். பருவம் வந்ததும் 1 கப்பு ஒயிட் சுகர் போடணும். போட்டு நல்லா கிளறி விடணும். இந்த பருவமானதும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி அண்டி பருப்பையும் போட்டு கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். கலர்ஃபுல்லான கேசரி ரெடி. இதை இனி நம்ம பிளேட்டில் மாற்றி வைப்போம். கலர்ஃபுல்லான கேசரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தேன்னு கமெண்டில் போடுங்க.